Hello students, welcome back. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் database in MySQL ல create database, opening database, display database, similar database, delete database. இந்த 5 டாபிக்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கான query எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இந்த வீடியோ கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கிளாஸ் 12 இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரியேட் டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம MySQL டேட்டாபேஸ்ல queries எழுதுறதுக்கு முன்னாடி, டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, வியூ பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நான் இந்த ஃபைல் இந்த டேபிளை இந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றத தான் நம்ம ஒரு லொக்கேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் டேட்டாபேஸ். இந்த வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அதுக்கான சின்டாக்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி காட்ட போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு டேட்டாபேஸை நம்ம எதுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற டேபிளில் டேட்டாஸை ஒரு லொக்கேஷனுக்குள்ளே சேவ் பண்ணணும். அப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனுக்குள்ளே ரிலவெண்ட்டான டேபிள்ஸ் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் கிரியேஷன். சரியா? அப்போ நம்ம MySQL சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணுன்ற சின்டாக்ஸ் தான் கிரியேட்ன்ற கீவேர்டு. டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றனால கிரியேட்டுக்கு அப்புறம் டேட்டாபேஸ் கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தாலே போதும். அப்போ எதுக்கு இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற வேர்டு வேணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு காமனான சிஸ்டமில் உட்காந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காமனான சிஸ்டமில் அதே நேமில் ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் சொல்லும். சரியா? அப்போ அந்த எரர் சொல்லாமல் நம்மளுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா, இஃப் நாட் எக்ஸிஸ்ட் நான் கொடுக்குற டேட்டாபேஸில் நேமில் நீ க்ரியேட் பண்ணு, இஃப் எக்ஸிஸ்ட் அப்படின்னா க்ரியேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி. சரியா? அதனால தான் நம்ம கொடுப்போம். சிம்பிளாக கூட கொடுத்துலாம், க்ரியேட் டேட்டாபேஸ் அடுத்த டேட்டாபேஸ் நேம் வந்து கொடுத்தோம்னாலே போதும். இல்லை மெயினான விஷயம் க்ரியேட் டேட்டாபேஸுன்றது மெயினாக இது நம்மளோட டேட்டாபேஸ் நேமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்கூலுன்ற நேமில் ஆல்ரெடி டேட்டாபேஸில் இருந்துச்சு அப்படின்னா க்ரியேட் ஆகாது. ரைட்? சப்போஸ் இல்லை அப்படின்னா க்ரியேட் ஆகிக்கிறோம். ஸோ நான் இப்போ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் டேட்டாபேஸ் அப்பர் கேஸ் லோவர் கேஸாக கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட்? நான் பைத்தான் டைரோன்னு சொல்லி கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ரைட்டா? கொரி ஓகே, ஒரு ரோ இஸ் அஃபெக்டட். அப்போ எனக்கு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட் யூஸ். டேட்டாபேஸ் நேம் மட்டும் கொடுத்தா போதும். சரியா? ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாபேஸ் நேமு பைத்தான் டைரோ. இப்போ இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். லைக் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். இப்போ நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டேன், நியூ ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் நேமு பைத்தான் டைரோ, டேட்டாபேஸ் நேமு பைத்தான் டைரோ. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ யூஸ்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு டேட்டாபேஸ் நேம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே டேட்டாபேஸஸ். சரியா? இதுக்கோட சின்டாக்ஸ் டிஸ்பிளே அப்படின்னாலே ஷோ தான். சரியா? டேட்டாபேஸஸ் எஸ்ன்னு இருக்கா? சரியா? கரண்ட்டாக இந்த சிஸ்டமில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஷோ டேட்டாபேஸஸ். ஸோ ஷோ டேட்டாபேஸஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ கரண்ட்டாக இவ்வளோ டேட்டாபேஸஸ் இந்த சிஸ்டமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஷோ டேட்டாபேஸஸ் எஸ் கொடுக்கணும். டேட்டாபேஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது, டேட்டாபேஸஸ்ன்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இந்த சிஸ்டமில் கரண்ட்டாக இருக்க டேட்டாபேஸஸ் எல்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சிமிலர் டேட்டாபேஸஸை சர்ச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டமில் ஒரு 100 டேட்டாபேஸஸ் வந்து இருக்குது. சிமிலர் டேட்டாபேஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஷோ டேட்டாபேஸஸ் கொடுத்துட்டு லைக் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பிகினிங்லேயும் எண்ட்லேயும் நம்ம பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த காமனான சிமிலர் டேட்டாபேஸ் நேமை வந்து மிடில் கொடுத்தோம்னாலே போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது நீங்கள் பேட்டர்ன் மேட்சிங்லேயே லைக்கை வச்சு எழுதுகிற query பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்டை தான் ரைட் லைக்கை யூஸ் பண்ணி நம்ம ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்ற கீவேர்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெலிட்டிங் டேட்டாபேஸஸ். எதுக்காக ஒரு டேட்டாபேஸை டெலீட் பண்ணணும்? ஸோ நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கோம், இல்லை சாம்பிளுக்காக அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணணும். சரியா? அப்போது நம்ம யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் இதுதான், ட்ராப்புன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ட்ராப்புன்றப்போ எவிடன்ஸே இல்லாமல் அந்த டேட்டாபேஸ் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். சரியா? அதில் இருக்க ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை,
அந்த நேமில் அந்த டேட்டாபேஸே இல்லைன்ற அளவுக்கு நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் தான் யூஸ் பண்ணணும். ட்ராப் டேட்டாபேஸோட நேம். ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ ட்ராப்பு டேட்டாபேஸை தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்றத கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லிட்டோம். ட்ராப் டேட்டாபேஸோட நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம்னா query is okay, row is affected. இப்போ ஷோ டேட்டாபேஸஸ் கொடுத்து பாருங்கள், நம்மளுக்கு பைத்தான் டைரோ அப்படின்ற டேட்டாபேஸ் நேம் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக என்டையராக அந்த டேட்டாபேஸை ட்ராப் பண்ணிட்டோம்.